சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. 15 நாள் டெஸ்ட் போட்டு வந்து யாரும் அவமானப்படுது? சொல், யார்? அந்த பையன் இல்லை, யார்? சொல், சொல்லுமா, தைரியமா சொல்லு. சொல்லு சுமித்ரா, சொல்லுமா, தைரியமா சொல்லு. என்கிட்ட கம்மியா சொல்லு. உங்க பேருங்க? குருசாமி. சொல்லுங்க குருசாமி. 2012 மேரேஜ் ஆச்சுங்க மேடம். எனக்கு 3வது மாதம் 4ஆம் தேதி 26/6/2012 என் ஒய்ஃபை கூப்பிட்டு செக்கிங்க்கு போனாங்க. இந்த கவர்மெண்ட்டில் வந்து பணம் கொடுக்குறாங்க, அந்த விஷயத்துக்காக போனாங்க. எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? இல்லை, இந்த குழந்தைக்கு இதுக்காக பணம் கொடுக்குறாங்க, ஒரு 15,000. அது வாங்குறதுக்காக போகும்போது காரப்பட்டு எங்கள் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்குங்க. அங்கே வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மந்த் இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? டிரைவருங்க. நீங்கள் லவ் மேரேஜா? இல்லைங்க மேடம், அரேஞ்ச் மேரேஜ். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, நான், அவ்வளோதான். 2 சிஸ்டர், தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி, 3வது மாதம் கல்யாணம் ஆச்சு. ஆமாங்க மேடம். அப்புறம் எத்தனாவது செக்கப்புக்கு எப்போ போனீங்க? 6வது மாதம் பண்ணணும். சரிங்க. மந்த் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது, டவுட் இருக்குது, நீங்கள் போய்ட்டு எதுக்கும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் அங்கே எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கேன் சென்டருக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க வந்துட்டு 33 வீக்ஸ் to 34 வீக்ஸு பேபி ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படின்னாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நான் நேராக மறுபடியும் காரப்பட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு சரி, இந்த ரிப்போர்ட்டு கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ எப்படி உங்களுக்கு மந்த் எக்ஸ்ட்ரா ஆகும்? அப்போ ஏற்கனவே நீங்கள் 2 பேர் பழகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. சரி, இன்னொரு திருப்பத்தூரில் ஸ்கேனர் இருக்குது, அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அங்கேயும் போய் பண்ணாங்க மேடம். அங்கே வந்துட்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி டெலிவரி டேட்டே கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் 9வது மாதம்னா கல்யாணம் ஆனது உங்களுக்கு 3வது மாதம்? 3வது மாதம் 9ஆம் மாதம் 9ஆம் தேதி கொடுத்தாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், உடனே அவங்க பாட்டி அவங்க தாத்தா இங்கே லோக்கலில் இருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி ஊத்தங்கரைக்கு வர வச்சுங்க. வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வர சொன்னோம். எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க வந்துட்டு சரி எங்கேயுமே வேண்டாம், நாங்கள் பெங்களூர் கூப்பிட்டு போகிறோம்,
எங்கள் டாக்டர்கிட்ட நாங்கள் பார்த்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்கள் இருந்துட்டு என்னென்னா எதுக்கு அவ்வளோ தூரம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அடுத்த மாதம் பிறக்குது 30ஆம் தேதி இவங்க கிளம்புறாங்க. 6வது மாதம் 30ஆம் தேதி கிளம்புறாங்க. அடுத்த மாதம் பிறக்குது, அதனால் நாங்கள் இப்போயே கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்னாலும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 மந்த் கழித்து நான் போகிறேன் மறுபடியும். அங்கே போயிட்டு சரி என்னதான் இருந்தாலும் சரி எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் எப்படி இது அக்செப்ட் பண்ணிக்கிறது, பேபி பிறந்தா அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போனேன். போயிட்டு ஒரு 1 வீக் இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் வந்துட்டு வளகாப்புக்கு டேட்டு போய் குறிச்சிட்டு வந்துரு, அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை வாலண்டரியாகவே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி 9ஆம் மாதம் 3ஆம் தேதி குழந்தை பிறந்துருச்சுங்க. அல்சூர் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணாங்க. நான் அப்புறம் எங்கள் லாயர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் எப்படி சார் என்ன சார் பண்ணிட்டேன்னு. இல்லை ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் இல்லை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னார். இல்லை சார் கம்பல்சரி எனக்கு 5 மாதம் தான் கம்ப்ளீட்டே ஆகுது. 6th மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பேபி டெலிவரி ஆகுது. அப்போ எனக்கு 5 மாதம் தான் கம்ப்ளீட் ஆகுது, எனக்கு மேரேஜ்லேருந்து 5 மாதம் கம்ப்ளீட் ஆகுது, இது எப்படி சார் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு. சரி அப்படின்னா நீங்கள் போகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் நானும் இவங்களை தேடி அந்த குழந்தை இது பண்ணதும் இவங்க கொன்னுட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அந்த குழந்தைய பிறந்தது பொன் குழந்தை 3 கிலோ வெயிட்டில் பிறந்திருக்குங்க. இங்கேருந்து ஊத்தங்கரையிலேருந்து அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே போயிருக்காங்க. 3 கிலோ குழந்தை பிறந்திருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இறந்துடுச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இறந்துடுச்சுன்னு சொன்னதும் சரி புதைக்கிட்டுங்களா எரிச்சிட்டுங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் வையுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அந்த இதில் சொன்னேன். அப்புறம் அப்பாக்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். என்னப்பா நம்மளது இல்லைன்னும் போது நீ எதுக்கு போகிற, அவங்க நம்ம நிறுத்த கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவங்களே வரட்டும், அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டு தானே வரேன்னாங்க, அப்போ நம்ம இங்கே இருக்கலாம், நம்ம போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க. சரி அவங்க பேச்சுக்கு நான் அது பண்ணிவிட்டு நான் இங்கே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை நான் வந்துட்டு சரி ஏதாச்சும் எனக்கு லைஃபுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஒய்ஃப் அங்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், வண்டிக்கு வெளியில் போயிட்டேன். சேலம் நான் குழந்தைய பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். குழந்தை வந்துட்டு பிறந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1/2 மணி எப்போ ஃபோன் பண்ணாங்க? அந்த டெலிவரி ஆன அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. நான் அப்பாக்கிட்ட கேட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி குழந்தெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு ஒரு 1 hour கழித்து இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இறந்ததா தெரியலைங்க. குழந்தை இறந்துருச்சு, இறக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களா? இறந்ததா இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சிசரிங் பண்ணி எடுத்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க. குழந்தை நல்லா இருக்குன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு 1 hour கழிச்சு. அப்புறம் எரிக்கட்டுமா புதைக்கட்டுமா, குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. சரி நான் அப்பாக்கிட்ட கேட்டு சரி விடு, எதாக இருந்தாலும் அவங்க நம்ம கேஸ் போட்டு எதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இவங்களை தேட ஆரம்பித்தேன் எங்கே இருக்காங்கன்ட்டு. இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து போனதுமே ஒரு 1 வீக்லேயே அந்த எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவிலேருந்து வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. எனக்கு அது தொங்கலூர் ஏதோ பெங்களூரில், அந்த ஏரியா பேர் மட்டும் தெரியும். ஆனால் இவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு அவங்க தாத்தா உங்கள் வைஃப் உங்கள் கூட பேசவே இல்லை? பேசவே இல்லைங்க. நீங்கள் கேட்டிங்களா அவங்கள்ட்ட? கம்யூனிகேட் எதுவுமே இல்லைங்க மேடம். இல்லை உங்கள் அந்த செக்கப் எல்லாம் போயிட்டு வந்தப்புறம்? ஆமாம் மேடம் கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் பேசுவாங்க, எதுவுமே பேசவும் மாட்டாங்க. எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் ஏற்கனவே இவங்க ஒரு 2009 அதே ஏரியான்னு தெரியல, எந்த ஏரியான்னு தெரியல, ஒரு பையனை கூட்டிகிட்டு திருப்பதி போயிட்டுருக்காங்க, ஆந்திரா. அவரு கூட அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு ஸ்டான்லி லூயிஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஹெச்எல் போலீஸ் அங்கேருந்து ஒரு 1 month அங்கே இருந்திருக்காங்க, அந்த பொண்ணு பையனும் ஆந்திராவில். ஹெச்எல் போலீஸ் ஒரு 20 போலீஸை கூட்டிட்டு அங்கே போயிட்டு ஒரு கிராமத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. போனதும் இவங்க அந்த லோக்கல்காரங்க இந்த போலீஸ் விடலை, அந்த பொண்ணையும் பையனும் பிரிக்க விடலை. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸோட துணையோட போயிட்டு அந்த பொண்ணுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அது இப்போ மைனராக இருக்குது, மேஜர் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. யார் சொன்னாங்க இதெல்லாம் உங்ககிட்ட? ஸ்டான்லி லூயிஸ், என் மொபைலில் இருக்குது அவர் பேசுனது. அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
அதான் இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் அதுன்னு, ஏன்னா எதுனாலுமே அவர் தான் முன்னாடி வருவார் அந்த வீட்டுக்கு. எந்த ஒரு இதுனாலுமே. அப்புறம் எப்படி அவர் இப்படி சொன்னாரு? அதான் இப்போ நான் என்ன டிமாண்ட் பண்ணாங்க, என்ன 10 லட்ச ரூபாய் கொடு. எதுக்கு? நான் கல்யாணமும் பண்ணிக்கூட தான், டிவோர்ஸும் பண்ண மாட்டாங்க. நான் 2.5 வருஷம் அப்படியே தான் இருந்தேன். அங்கே பெங்களூர் போயிருக்கேன், அங்கே லோக்கலில் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கேட்குறேன், ஒரு ஃபோன் கான்டாக்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாலும் அட்ரஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. யாருக்கிட்ட கேட்டாலும் அப்படி எந்த பண்ணா ரெஸ்பான்ஸ். சட்டப்படி வந்து நீங்க சொல்லலாம்ல, இந்த மாதிரி வந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு மேடம், விவாகரத்து இவங்களை நான் கொடுத்துருவாங்களே. இப்பதான் மேடம் பாக்குறேனே, இப்பதான் இவங்களை நான் பாக்குறேன். அப்ப போனவங்க இப்பதான் நான் இவங்களை பாக்குறேன். பேசுனது கூட கிடையாது. இன்னும் பேசுறது கூட கிடையாது, இது வரைக்கும் பேசல. அன்னைக்கு இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு பர்கூர்ல கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ போயிட்டு நான் போய் பேசிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தான் எஸ்ஐ மேடம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ கால் லைட்டாக அடிபட்டு இருந்தது. ஏற்கனவே எனக்கு ஆப்ரேஷன் மேடம், உள்ள ராடு இருக்கு. நான் பேசிட்டே இருக்கேன், அந்த அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நிற்கிறேன், அப்படி அடிச்சு அப்படி கீழே தள்ளுறாங்க. நான் ஒரு ஸ்டெப் வேகமாக வச்சுட்டேன். எதுக்கு அடிச்சாங்க அவங்கள? நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததுனால, நடந்ததை சொல்லிட்டு இருந்தது. அவங்க வீட்டுல எத்தனை பசங்க? அவங்க வீட்டில் இந்த பொண்ணு தான் பெரிய பொண்ணு, இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணு, அது தங்கச்சி, ஒரு தம்பி. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்க பிரச்சனை என்னது சொல்லுங்க மேடம். இப்போ வந்து 2.5 வருஷமா இவங்களை தேடிட்டு இருக்கேன் மேடம். நான் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் ஒய்ஃபை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க, எனக்கு எப்படியாச்சும் மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கல் போலீஸும் ஏதோ ட்ரை பண்ணி அவங்ககிட்ட பேச்சு அதை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இவங்க இருக்கிற இடம் தெரியாதனால யாருமே போய் அவங்கள வந்துட்டு இது பண்ண முடியல. எங்கே இருக்க சொல்ல, அட்ரஸ் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இவங்க எந்த டீட்டெயிலுமே கொடுக்கறதில்ல. இப்போ உங்களுக்கு அதான் பிரச்சனை இல்லை மேடம். இப்போ வந்துட்டு நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் இப்படியே இருக்கணுமா, நான் கல்யாணமும் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி இது உங்க பண்றாங்க. மனநிலை எப்படி இருக்கு? அந்த பொண்ணோட வாழறதுக்கு உங்களுக்கு இல்லை விருப்பமா? மேடம். ஏன் அவங்க இவ்வளவு தூரம் பண்ணவங்களுக்கு கிட்ட நான் எப்படி உங்களை மேடம் ஏமாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏமாத்திருக்காங்க? அது உண்மைதானாப்பா? உண்மைதாங்க மேம். இப்போ உங்களுக்கு என்னன்னா, கல்யாணம் ஆகி 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. ஆமாங்க. அது எப்படி ம். உங்களுக்கு சந்தேகம். அது ஒண்ணு. ஒருவேளை ப்ரீமெச்சூர் பேபிக்கா கூட இருக்கலாம், கேட்டு பார்ப்போம். சரி. அது ஒண்ணு. 2வது விஷயம் வந்து, இப்படி யாரோ ஒருத்தர் ஸ்டான்லி லூயிஸ் சொன்னாரு, இப்படி ஏதோ ஊர்ல போய் இருந்தாங்க, 1 மாசம் போய் தங்கிட்டு வந்தாங்கன்னா, அது ஒண்ணு. 3வது வந்து உங்களை டைவோர்ஸும் பண்ண விடாம, வேற கல்யாணமும் பண்ண விடாம, வாழ விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இது 3 தானே? ஆமாங்க. பேசி பார்ப்போம். நான் கேட்கறேன், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. உங்க பேரு? சொல்லுங்கம்மா. நீங்க? நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம். அந்த பொண்ணோட அம்மாவா? சுமித்ரா அம்மா. என்னம்மா பிரச்சனை? ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாங்க மேடம். கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளில் பணம் வாங்கினுவா, அது வாங்கினுவா, அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்களால் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது சொன்னாங்க. அது கர்ப்பமாக ஆச்சு எங்கள் பொண்ணு. கர்ப்பமான அந்த குழந்தைய எழுந்தில்லை, இது வேற எவனுக்கோ பிறந்திருக்கு. அந்த எப்போ கல்யாணம் ஆச்சுமா? கல்யாணம் ஆன டேட்டு அது எழுதி வச்சிருக்குங்க மேடம், இருக்குது கவரில். கல்யாணம் எவ்வளோ மாசத்துல குழந்தை பிறந்தது? 7 மாசத்துல. அது குழந்தை வளர்ச்சி ஜாஸ்தி இருக்க சொல்லிட்டு இது பண்ணாங்க மேடம். அதனால நாங்கள் ஸ்கேனிங் நாங்களே பண்ணுறோம். இவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தாங்க. நாங்கள் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னால் இவங்க வேலூரில் போய் சிஎம்சியில் செக் பண்ணலான்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் பெங்களூரில் கூட்டின்னு போய் செக் பண்ணிக்கிறோம். பொண்ணுக்கு நீங்கள் வேணும், உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அங்கே இது பண்ணிக்கோங்க சொல்லிட்டு எங்கள் பொண்ணு கூப்பிட்டு போனோம். வந்து வர வச்சு கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு எங்கள் பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அங்கே டெலிவரி ஆயிடுச்சு. இவங்க யாருமே வரல. ஒரு வாரமாக பேக் பெயின் வந்துருச்சுங்க அவளுக்கு. முதுகு வலி, வயிறு வலி வந்து குழந்தை பிறக்கலைங்க. ஃபுல்லு முதுகு வலி வந்துச்சு. ரொம்ப அட்மிட் பண்ணியிருந்தோம். அவன் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, யாருமே வரல. அது எங்கள் குழந்தை இல்லை, நாங்கள் வரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் ஹஸ்பண்ட் சைன் வந்தால் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். குழந்தை வந்து வயிற்றில் ஏதோ தண்ணி குடிச்சிருக்குது, அதனால ஹஸ்பண்ட் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ வாட்டி நான் அழுகிறேன் ஃபோனில், வாப்பா ஜல்தி, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, என்ன பயம் ஆகுது வான்னு. அதோ வரேங்க்கா, எனக்கு பஸ் பேர் காசு இல்லைக்கா, அம்மா அனுப்ப மாட்டேன்றாங்கக்கா அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சைன் பண்ணார். உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை நல்லா பிறந்துச்சு, உயிர் இருந்துச்சு. அது ஏதோ கரண்ட்டில் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour இருந்துச்சு, உயிர் போச்சு குழந்தை. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பொண்ணு பிறந்தாலும் நீங்கள் பொண்ணுட்டீங்க அப்படின்னாங்க இவங்க. நீங்கள் பொண்ணு இருக்கிறதுனால பொண்ணுட்டீங்க, நாங்கள் வரதுக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் மறைச்சிட்டீங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் 7 நாள் வச்சுருந்தோங்க மேடம் பொண்ணு. அது 7 நாள் இது சுயநலமே இல்லை. அதுக்கு
அது குழந்தை இறந்த விஷயம் கூட அதுக்கு தெரியும், நாங்கள் சொல்லி தான் தெரியும். சரி, டெஸ்ட் எடுக்க போனாங்கல்ல இங்க அப்ப ஏதாவது சொன்னாங்களா? அது 3 வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கு, 3 வாரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது செக் பண்ண சொல்லி தான் எங்களை வர வச்சிருந்து. நாங்களும் செக் பண்ணுறோம், சரி நீங்களும் செக் பண்ணுங்க, வேணா வாங்க போகலாம் சொல்லி நாங்களும் கூப்பிட்டோம். ஆனால் இவங்க யாரும் எங்கள் பொண்ணு அனுப்பிவிட்டு தான், சரி யாருமே அந்த சைடு வந்து பார்க்கலைங்க மேடம். ஹாஸ்பிட்டல் இருந்தும் இவ்வளோ இதாகிட்டு ஃபோன் பண்ணி யாருமே வரல. இவளுக்கும் நான் செத்துருந்தா கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்கல்ல. உங்க பொண்ணு படிச்சிருக்காளா? என்ன படிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு பியூசி போச்சு, அப்போ தான் கல்யாணத்துக்கு வந்து இவங்க இது பண்ணாங்க. இவங்க வந்து சொந்தக்காரர் தாங்க மேடம், வேற யாரும் இல்லை. நாங்களே படிக்க வச்சுக்கிறோம், நம்ம சொந்தத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் தமிழ்நாட்டிலே இருக்குது, நாங்கள் அங்கே படிக்க வைக்கிறது தான் கல்யாணம் பண்ணி நாங்கள் பாதியில் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் எங்களுக்கு. கல்யாணம் அவசரப்பட்டேங்க அப்படி? இவங்க சொன்னாங்க நம்ம சொந்தத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை, எங்கள் பையனுக்கு 34 வயசு ஆகுது, அப்போல்லாம் அவனுக்கு ஜாதகம் சரியில்லை, சீக்கிரம் கல்யாணம் நம்மளுக்குள்ளே என்ன கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க மேடம். 9வது மாசம் உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. அதான் எப்படிங்க மேடம், ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு அப்படி இருக்கு, அதான் எங்களுக்கும் ஒன்றும் தெரியுது இல்லை. அது எப்படிமா அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? அது பீரியட் அண்ட் டேட் இருக்கு இல்லைங்களா, 26 என்ன இருக்கு. ஏங்க 3rd மார்ச்சுக்கு கல்யாணம், செப்டம்பர் 4th குழந்தை பிறந்திருக்கு. 6 monthsல எப்படிங்க குழந்தை பிறக்கும்? அந்த பையன் சொன்னானா இப்ப அந்த குழந்தை என்னதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க சும்மா அதே பேசாதீங்க. இல்லைங்க மேடம், அந்த மாதிரி அவ்வளவு துரோகம் இன்னொருத்தர் மேல நான் சொல்ல. அப்புறம் 6 மாசத்துல எப்படிமா குழந்தை பிறக்கும்? 6 மாசத்துல எப்படிங்க மேடம் குழந்தை பிறக்கும்? 7 மாசம்னு சொன்னாங்க எங்களுக்கு. எப்படி கல்யாணம் மார்ச்ல தானே ஆச்சு? 4/3 குழந்தை பிறந்தது செப்டம்பர் 3/9, எக்ஸாக்ட்லி 6 மாசம். 6 மாசம் கூட இல்லை, ஒரு நாள் கம்மி. எப்படி குழந்தை பிறக்கும்? அதுக்கு காரணமானவங்களை கொண்டு வந்து காட்டவா? சரிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்க மேடம். தெரியல உங்களுக்கு? சரிங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையை தாங்க மேடம் சொல்றேன் நான். போய் சொல்றேங்க. சத்தியமா என் 3 பசங்க சத்தியமா அந்த மாதிரி மூடி வச்சு என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணவே கிடையாது. அப்ப எப்படிமா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லும்? அதாங்க மேடம் எங்களுக்கு தெரியுது இல்ல. அதான் எங்களுக்கு ஒண்ணு அது எப்படி தெரியாம இருக்கும்? அவங்க குழந்தை வளர்ச்சி 3 இடத்துல ஸ்கேன் பண்ணி 3 இடத்துல அந்த மாதிரி சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். என்ன பிரச்சனை சொல்லாம பொய்ய சொல்லிட்டு எல்லா பழியும் அவங்க மேல போட்டுட்டு பேசி உங்க பொண்ணு வாழணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையை சொல்லிட்டு நம்ம பேசிப்போம். $31 weeks போட்டிருக்காங்க. 7வது மாதம். இப்போ ஆல்மோஸ்ட் 7 to 8 months. ஜான்வரியில் கன்சீவாக இருக்கணும். இந்த ரிப்போர்ட் படி அவங்க ஜான்வரியில் கன்சீவாக இருக்கணும். கல்யாணம் நடந்தது மார்ச்சில். க்ளீனாக போட்டிருக்குது. கூசாம பொய் சொல்றீங்க மேடம். நான் பொய் சொல்ல. நீங்க அப்படி பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் பேசி பிரயோஜனம். நான் பொய் சொல்லலைங்க மேடம். தெரியும் பாருங்க, 34 weeks. டேட் 6வது மாசம். எப்ப கல்யாணம் முடிவு பண்ணீங்க? அவங்க 1 வருஷமா நம்ம வீட்டுக்கு வந்து போயிருந்தா இருந்தாங்க. அந்த பையன் வந்து போயிருந்தா இருந்தா 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க.
ஒரு வருஷம் முன்னாலே நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல சும்மா பேச்சு வார்த்தை மட்டும் தான் பண்ணாங்க, நிச்சயம் பண்ணல. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நிச்சயம். உங்க பொண்ணு படிச்சிட்டு இருந்தாளா? எங்க ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு? பியூசி படிச்சிருந்தேன். எங்க? அங்க மாரத்தள்ளியில, பெங்களூர்ல. ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அவங்க தான் வந்து பையனுக்கு 34 வயசு ஆகுது, அது வந்து டைம் சரியில்லை, அதுக்கப்புறம் 3 வருஷம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க லட்சுமி. நம்மளுக்குள்ள பண்ணிக்க நாங்க கூட்டு போய் படிக்க வச்சுக்கிறோம் சொன்னாங்க. எப்ப நிப்பாட்டினீங்க படிப்பை? பாதியில நிக்க வச்சுட்டோம். எக்ஸாம் வர டைம்ல பாதி நிக்க வச்சுட்டோம். பாஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் பிசில பாதியில நிக்க வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. படிப்பு நிறுத்தி எத்தனை நாள்ல கல்யாணம் பண்ணீங்க? படிப்பு நிறுத்தி ஒரு 15 நாள் வீட்டுல இருந்துச்சு, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு வேண்டி நிறுத்திருந்தோங்க நாங்க. நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணாங்க. திருப்பதி போனீங்களா இடையில? பொண்ணு திருப்பதிக்கு போலங்க. பொண்ணு போல போலங்க போலங்க. நான் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். சரிங்க. உங்க பேரு? ஸ்டான்லி. உங்களுக்கும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான். நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? அவர் ஏதோ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க சொன்னீங்களாமே அந்த பொண்ணு வேற எங்கேயோ போயிருந்தது? இல்லைங்க, அப்படி ஒன்றும் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க சொல்றாரு அவரு. அப்படிதான் சொல்லுது அவரு. நான் ஒன்றும் சொல்லல. அவர் என்ன அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல. அவர் தான். எதுக்கு அவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்லை, நாங்கள் ஹோட்டல் வச்சிருந்தோம். நாங்கெல்லாம் ஒரு நானும் இவர் சேர்ந்த ஹோட்டல் வச்சிருந்தோம். நீங்களும் இந்த பொண்ணு அப்பா அந்த மாதிரி பரிச்சயம் தான் எனக்கு. 2 பேரும் சேர்ந்தாங்க. இது ஹோட்டல் வச்சிருந்தேன். அப்போ இவங்க அடிக்கடிக்கு வந்திருந்தான். யார்? குருசாமியும் அப்பா. எதுக்கு வந்தாங்க? கல்யாணம் பண்ணி கொடுங்க கல்யாணம். நான் சொன்னேன், பாருப்பா பொண்ணு படிக்குது, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ அவசரம்? இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டம் இதில் இருக்குது, ரொம்ப அவன் வேலை செய்யறது இல்லை. வேலைக்கு போயிடணுன்னா சரி, ஒரு பொண்ணு இருந்தானா அவனுக்கு அட்லீஸ்ட்டு என்ன ஒன்று செய்வாங்க. அதனால சரி ஓகே. என்ன வேலை சரி அது பண்ணாத ஆளுக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? என்ன வேலை இருக்குது சொன்னால், இல்லை ஏதோ மொபைல் ஷாப்பு வைக்கிறதுக்கு பிளான் இருக்குது, அதனால அவனை ஏதோ செஞ்சு எப்படியோ பொழுக்கும், நீங்கள் எப்படியோ கல்யாணம் பண்ணி கொடு சொன்னான். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்பளும் பொண்ணுகிட்ட கேட்டேன், பாருப்பா உனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? நீங்க ஏன் கேட்குறீங்க? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்லை, அவனும் கேட்டிருக்கு. அவனுக்கு கேட்டிருக்குது. என்கிட்ட பெரிய ஒரு ஆளுனால என்கிட்ட கேட்டிருக்குது. நானும் கேட்டேன், பரப்பு உனக்கு எப்படி தோணுது? அப்பா அம்மா எல்லாம் எக்ரி பண்ணா, அவங்க ஃபேமிலி எல்லாம் எக்ரி பண்ணா. அப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் என்ன மந்த் ஆச்சு? கல்யாணம் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மார்ச்சில் தான். 2 years தான். 2 years. குழந்தை எப்போ பிறந்தது? குழந்தை ஒரு 6 மாதம் 8 மாதம் 6 மாதம் 7 மாதத்துல நான் பிறந்தேன். ஜூன் மாசமே 32 weeks போட்டிருக்கு. அவங்க அங்கே அதுல கிளியரா போட்டிருக்காங்களே 32 weeks. அவங்க பீரியட் ஆனதும் டேட்டு, அவங்க மென்சஸ் பீரியட்னு என்ன எப்போ இருக்குது, எப்போன்னு டியூ டேட் எப்போ ஆகுது, டிசம்பர் 12க்கு தான் டேட் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. செப்டம்பர்ல அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல கிளீனா போட்டிருக்காங்க 32 weeksனு. செப்டம்பர்ல ரெக்கார்டு இருக்குல்ல, ரெக்கார்டு காமிக்கலவா? ரெக்கார்டை பார்த்து தாங்க ரெக்கார்டு சொல்றேன். பார்த்து அதில் இருக்கு. பெங்களூர்ல தான் டெலிவரி ஆயிருக்குது அவருக்கு. நவம்பர்ல டெலிவரி ஆயிருக்கு. ஆமா, பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குது. அப்போ எல்லாம் இவங்க யாரும் வரலவே. அவங்க சொல்றாங்க அது அவங்க குழந்தைகள சொல்றாங்க. அதை எப்படி சொல்ல முடியுங்க? அது இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு அதுக்கு. அந்த எவிடன்ஸ்க்கு தான் அவங்க வந்திருக்கணும். டாக்டர் இட்ஸ் அ ப்ரீமேச்சர் டெலிவரி, அதுல கிளியரா போட்டு இருக்கு. நீங்க போட்டிருக்காங்களா ப்ரீமேச்சர்? அது இருக்குல்ல, நீங்க பார்க்கலவா அந்த பெங்களூர் ரிப்போர்ட்? இல்ல, அதுல ப்ரீமேச்சர் டெலிவரின்னு போடவே இல்ல. So baby is not fully grown. It is overgrown னல போட்டிருக்காங்க. இல்ல இல்ல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றீங்க. எனக்கு எதுக்கு ஒருத்தர் சொல்லுது கேட்கணும். இப்ப ரெக்கார்ட் பார்த்தா அந்த ரெக்கார்ட் எடுத்து நான் காமிக்கிறேன். ரெக்கார்ட்ல என்ன இருக்காங்க அங்க விசாரணை கூட நீங்க பண்ணிருக்கலாம். பொண்ணோட அம்மாக்கு தெரியணும்ல. ஆமா, பொண்ணோட அம்மா ஓவர் grown சொல்றாங்க, நீங்க அண்டர் grown சொல்றீங்க. ஓவர் grownனா it's a baby had a weight actually, that's all. Weight is okay. Weight is immaterial. Okay, இப்போ அதில் என்னன்னா இனி ஒன்று, she had a severe back pain. அதெல்லாம் ஓகே. இல்ல அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க அவங்க சொல்றாங்க. 6 மாசத்துல குழந்தை பிறந்தது. டாக்டர் கேட்டப்ப குழந்தைக்கு ஆல்ரெடி 9 மாசம். அதுல பெயின் என்னன்னா, பெயின் வரதுக்கு டெலிவரி ஆகுதுக்கு சிசேரியன் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. she was not able to bear the pain. அவ்வளோ சிவியர் பெயின் இருந்தா. then they decided it's better to
டேக் அவே த சைல்டு. அப்போ தான் இவங்களை கூப்பிட்டா. இல்ல இங்கேயே இங்கே ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கே. அது எப்போங்க? அது செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்ல நடந்ததெல்லாம். தேர்ட் மந்த்ல 6 அதுக்கப்புறம் months வரவே ஆயிடுச்சு. இல்லைங்க அவங்க. தேர்ட் மந்த்லயே 6th month ஆயிடுச்சு சொன்னாங்களா? தேர்ட் மந்த்ல எப்படி 6 மந்த் ஆகும்? அதான் ரிப்போர்ட்ல இருக்கு அவங்க சொன்னாங்க. வந்து அங்கேருந்து கிளம்புறது ஜூன்ல என்ன, ஜூலைல, மே ஜூன்ல என்ன வந்தது ஊருன்னு. யாரு? இந்த பொண்ணு வீட்டு. உங்களுக்கு பசங்க இருக்கா? எனக்கு பசங்க. எவ்வளவு பசங்க? ஒரே பையன். அதே ஊர்ல இருக்கீங்களா நீங்க? இல்ல நான் பெங்களூர். நாங்க எல்லாரும் பெங்களூர்ல தான் இருக்கு. நீங்க எல்லாம் பக்கத்து பக்கத்துல? பக்கத்துல இருக்கு. எயிட் மந்த்ஸ்னா 6வது மாசம் போட்டிருக்காங்க. அதான் இந்த ரிப்போர்ட் இது. ஜூன் மாசம் வந்து குழந்தைக்கு 8 monthsனு போட்டிருக்காங்க. அது பிரெக்னன்சி ஆஃப் 8. அது இங்க பண்ண ரிப்போர்ட்டுங்க. அது டெலிவரி ரிப்போர்ட் அங்க கரெக்டா டீடைலா இருக்கு. அப்ப இது இந்த ரிப்போர்ட் தப்பா இருக்கு சொல்றீங்களா? தெரியல. அவங்க இந்த பொண்ணு என்ன சொல்லுது, டாக்டர்கிட்ட சரியா கூட்டிட்டே போகலன்னா சொல்லுது. ஈவன் ஷி ஹேட் a பேக் பெயின். அப்ப இது யாரு பண்ணிருக்காங்க? பேக் பெயின் வந்துட்டு கூடி அவங்க இன்ஃபார்ம் பண்ண கூடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகல. அதுதான் டெவலப் ஆயிடுச்சு ஜாஸ்தி அந்த பெயின். எதனால அப்படி பெயின் வந்ததா? அது கீழே என்ன விழுந்துட்டுன்னு நான் சொல்றது. அது அந்த வீட்டில் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்குண்ணா நிறைய அவங்க வீட்டில். இப்போ அதுக்கு மேலே எல்லாம் பண்ணி அப்புறம் வேற கல்யாணம் கூட பண்ணியிருக்குது. அது யாரு? அந்த குரு. அந்த கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்குது பர்கூரில். எதுக்கு இப்படி அவசரப்பட்டு படிக்கிறது பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அது அந்த பெயின்னால. ஒரு நிமிஷம். ராங் டேட் அவங்களே எழுதியிருக்காங்க, தப்பா கொடுத்துருக்காங்க. இல்ல அது ஃபர்ஸ்ட் அந்த டேட் கொடுத்துருக்குது, அடிச்சிட்டு கரெக்டா டேட் போட்டிருக்குங்க. பாருங்க அந்த டேட் டிஃபரன்ஸ். ராங் டேட்னு போட்டு டாக்டர் இல்ல ஒரு அடிச்சிட்டு போட்டுருக்குல்லங்க, அதுதான் கரெக்ட் டேட். ஃபர்ஸ்ட் டேட் தப்பா இருந்துச்சு. அது கல்யாண நாள் தான் போட்டிருக்குது. கல்யாண நாள்னு கால்குலேட் பண்ண ஹலோ மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இது அவங்க சொல்றது தான், சுமித்ராவை சொல்லியிருக்கீங்க, அது வேற. இது ரிப்போர்ட் இங்க இருக்கு. இது ரொம்ப பேசக்கூடாத விஷயம், ஆனா என்ன பேச வேண்டியதா போச்சு. இங்க நீங்க சொல்லி இருக்கிறது வந்து அவங்க சொன்னதை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, டெலிவரி டேட் கால்குலேட் பண்ணறதுக்காக கேட்பாங்க. அதை எழுதியிருக்காங்க. அங்க டாக்டர் ரிமார்க் போட்டிருக்காங்க ராங் டேட்னு. அதெல்லாம ஸ்கேன் பண்ணினதுக்கு கரெக்டா போட்டிருக்காங்க. 7வது மாசமே 7 months முடிஞ்சு 1 week ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரியில கன்சீவ் ஆயிருக்குன்னு இதுல கிளியரா போட்டிருக்கு. ஒண்ணுல தப்பா வரலாம், எல்லாத்துலயும் அப்படியே இருக்கும். இல்ல அப்படி இருந்தா அது விசாரணை பண்ணலாம்ல. என்னங்க விசாரணை பண்ணறது இல்ல, நீங்க போய் சொல்றீங்கன்னு கரெக்டா தெரியாது. முடியாது இல்ல, அது டாக்டர் கரெக்டா டாக்டர் எதுனது தானே சொல்றேன். இல்ல இப்ப பாருங்கடா, என்ன நீங்க அதே பேசிட்டு இருக்கீங்கடா, நீங்க அப்போல இருந்து அதே தான் பேசிட்டு இருக்கீங்க டா. This is 31 weeks 6 days. Okay. What is the date? July. Okay. 32 weeks na 8 மாசம் இல்ல 7.5 மாசம். ஜூலை மாசம். அடுத்தது 8 months 34 weeks. 8வது மாசம், 8வது ஆகஸ்ட் மாசம் 8 மாசம் போட்டிருக்காங்க. 34 to 36 weeks போட்டிருக்காங்க. ப்ரீமெச்சூர் பேபின்னு எங்கேயுமே எதுல எங்க ப்ரீமெச்சூர் டெலிவரின்னு இருக்கு? ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த டெலிவரி எது ஃபர்ஸ்ட் பேஜ்ல? கிரீன்ல இதா? இது நீங்க சொல்லறதாங்க ஃபில் அப் பண்ணறது. இது மெடிக்கல் ரிப்போர்ட் கிடையாது. நீங்க பொண்ணுட்ட அப்படி சொல்லிருக்கீங்க, அதனால அப்படி சொல்லிருக்காங்க. இதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. இல்ல மேடம், இது வந்து இவர் ரொம்ப கிளெவரா பேசுறாரு. இது ஃபில் அப் பண்ணறதுக்கு நாங்களும் போயிட்டு இருக்கோம் டாக்டர்கிட்ட. டாக்டரோட போறதுக்கு முன்னாடி டாக்டரோட அசிஸ்டன்ட் கேட்பாங்க டெலிவரி டேட் கால்குலேட் பண்றதுக்காக.
அந்த பொண்ணை சொல்ல சொல்லி இதை எழுதியிருக்காங்க. ரிப்போர்ட் இது டாக்டர் பார்த்துட்டு ராங் டேட்னு இங்க நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல இல்ல, 7வது மாசம், 8வது மாசம், 9வது மாசம் எல்லாமே டாக்டர் எழுதியிருக்காங்க. 7 months 8 months 7 months சொல்லும்போது அதே மாதிரி 24 weeks எழுதியிருக்காங்க. 8 months போடும்போது 34 to 36 weeks போட்டிருக்காங்க. 9th month சிசேரியன் டன் போட்டிருக்காங்க. 4 PM ஹெல்தி பேபி போட்டிருக்காங்க. ஹெல்தி பேபி எப்படி, ஹெல்தி பேபி கேர்ள் போட்டிருக்காங்க. எப்படி ப்ரிமேச்சுவர் பேபி கேர்ள் போட மாட்டாங்க? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. ப்ளீஸ், திஸ் இஸ் நாட் அவர். இது வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. எனக்கு பண்ண வேண்டிய வழி என்னன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா அந்த பையன் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படி இல்ல மேடம், ஒரு பொண்ணு இது பாருங்க, ரொம்ப தப்புங்க இது. அவங்க வந்திருக்கலாம் இல்ல மேடம்? யாரு வந்திருக்கலாம்? வந்து இத பாருங்க, கிளியர் ரிப்போர்ட்ஸ், வெரி வெரி கிளியர் ரிப்போர்ட்ஸ். நீங்க வந்து அவங்கள்ட்ட உண்மையை சொல்லி அதை பேசி தீக்கிறது இன்னொரு விஷயம். ஒருத்தரோட லைஃப ஃபுல்லா பாழடிக்கிறது வந்து நியாயமே கிடையாதுங்க. மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். இது ரொம்ப தப்பு. அந்த பையனை அப்படி அழிச்சிட்டீங்க. அவனால பேச கூட முடியல. என்னங்க இது? அப்புறம் நீங்க நிஜமாவே நான் நம்பினேன் நீங்க ப்ரீமெச்சூர் பேபி சொன்னோன்னு. இல்ல அப்படி இல்ல, அதுல இது இருக்குது. எங்க ப்ரீமெச்சூர்னு ஒரு இடத்துல நீங்க என்கிட்ட கேட்டீங்கல, ப்ரீமெச்சூர்னு ஒரு இடத்துல காமிங்க. That baby didn't have proper shape also. Who said? That is that. Where is there? Where is it? அவங்க அதுதான் எங்க இருக்கு காமிங்க. நார்மல் பேபி இல்லன்னு அப்நார்மல் பேபின்னு எங்கயாவது போட்டிருக்காங்களா? இதெல்லாம் இதுல இருக்கிறத நான் வாசிக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? ப்ரிமெச்சூர் பேபி சொன்னீங்க. ஒரு இடத்துல ப்ரிமெச்சூர் இருக்கா சொல்லுங்க? அப்படிதான் அவங்க சொல்லலாம். இட் இஸ் நாட். சொன்னா எல்லாம் வேற. ரிப்போர்ட்ட படிக்க சொன்னீங்க நீங்க என்கிட்ட. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா இத காமிச்சு நான் நம்புவேன் சொன்னீங்க. இது என்னது நான் சொல்றேன்ல, கிளியரா சொல்றேன். இது வந்து டாக்டர் இது உள்ள போறதுக்கு முன்னாடி அட்மிஷன் போடும்போது லாஸ்ட் பீரியட்ஸோட டேட் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அதை வச்சு கால்குலேட் பண்ணி டாக்டர்கிட்ட உள்ள அனுப்புவாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு ராங் டேட்னு क्वेश्चन மார்க் போட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி சீப். இல்ல, பட் யூ ஹேவ் மேட் அஸ் டூ இட் பிகாஸ் யூ ஆர் ஸ்பாயிலிங் a person's life. ஒரு பையனோட லைஃப ஸ்பாயில் பண்றீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னங்க ப்ளீஸ், ரொம்ப தப்புங்க இதெல்லாம். திருப்பதிக்கு போனீங்களா இல்லையா? போனாங்களா இல்லையா அவங்க அந்த பொண்ணு? இல்ல, தெரியல. தெரியலையா? ஒரு நிமிஷம் அதை கேட்டு பாருங்க. ஆமா, இல்ல அது ப்ரொசீஜர். அது மாமூல். அது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். இல்ல அது இல்ல. இந்த கேஸுக்கு ஒரு இது கேஸ் கொடுத்து மாப்பிள்ளைங்களை உள்ள தள்ளியிருந்தாங்கன்னா நீங்க யாருமே எந்த ஒரு ஆம்பளையும் வெளியே சுத்திக்க முடியாது. இன்னைக்கு பொண்ணு பெற்றவங்க லேடிஸ் சைட்ல பையன் ஒரு சின்ன பண்றான் இது பண்றான் அப்படின்னு எல்லாமே கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாரும் தூக்கி ரிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க யாருமே வெளியே இருக்க முடியாது. அதான் சொல்லுங்க. இந்த வெர்டிக்ட் பார்த்தா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நானே என்ன தெரியும். இல்ல, பொண்ணு போர்ஜரி ஃப்ராடு. கல்யாணம் பண்றதுக்கு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி கூட இன்னொருத்தவங்க படுத்து இருந்து புள்ளி எடுத்துன்னு வந்துக்கிறான். இந்த பொண்ணு டோட்டலா போர்ஜரி. அதுக்கு முன்னாடி இன்னொருத்த கூட ஓடி போயிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொருத்த கூட போயிட்டு இவன் வந்து அபேஷனம் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 18 வயசு இவ்வளோ திரும்ப வேலை செய்யுதுன்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணுது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒத்துக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது நீங்க சொல்லும்போது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ப்ரூஃப் இருக்குது. ஆமா இருக்கு. கேட்க மாட்டாங்களா உங்களுக்கு அறிவு? இன்னைக்கு வந்து கேஸ் போடுறேன் அன்னைக்கு எல்லாம் பொண்ணை பாதுகாக்க வேண்டியதானே கேட்க மாட்டானவன்.
இருக்கும். அதுக்குதான் இன்னைக்கு வந்து கேஸ் கொடுக்குற ஏன் அந்த பையன் மேல வந்து கேஸ் கொடுக்குற எல்லாம் பண்றீங்க, அன்னைக்கு உன் பொண்ணு உங்க பாதுகாத்து வச்சுக்க முடியாது அன்னைக்கு கேட்க மாட்டாங்களா? இல்ல வந்துட்டு அது நான் என்ன பண்ண தெரியுமா, அது தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க இன்னும் சொல்றது இல்ல, இவங்களும் மறைச்சு வைக்கிறது இல்ல. இவங்க சொன்னா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இப்ப தான். இப்போ அவர் சொல்றாரு, முருகன் சொல்றாரு, இது மாதிரி வந்து கணேஷ்க்கு எல்லா மேட்டரும் தெரியும், என் பொண்ணு ஓடி போனது தெரியும், என்ன கன்சீவா இருக்கிறது தெரியும், ஆமா 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 தெரியும். ஆமா. இதெல்லாம் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வந்து ஏத்துப்பாங்களா? அப்ப ஏத்துப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. பாருமா, இல்ல இல்ல அதுதான் அந்த நீங்க வந்து இல்லையா உங்க முன்னிலையில தானே, உங்க தலைமையில தானே வந்துட்டு எல்லாம் பண்ணாங்க. அபோர்ஷன் பண்ணது நீங்க சொல்றது. ஆனா ஸ்டேஷன்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்குது. இதா கான்ட்ராக்டரி. அதாவது அதான் சொல்லல, இன்னொரு 10 பேர் நம்மளும் என்ன பேசி நம்ம ஆட் பண்ணலாம். ஆனா ப்ரூஃப் இருக்குது வேற மாதிரி தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரூஃப் இல்ல. இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. இல்ல நான் தான் அந்த கேஸ் நான் பண்ணது. இனி சரி, நான் 20,000 ரூபாய் நான் செலவு பண்ணதுக்கு ஸ்பாட்ல ஆந்திரால போயிட்டு அவன் கல்யாணம் யாருமே தெரியல எந்த ஊர்ல போயிருக்குன்னு இந்த பையன். அந்த ஸ்பாட் கண்டுபிடிச்சு அவங்க போன்ல சைபர் செல்லு போட்டு அவனை அந்த டைம்ல சொல்லி அந்த டெக்னாலஜி அவ்வளவு டெவலப் ஆகல. அந்த சைபர் செல்லுக்கு நம்ம தேவை ஒரு ஆள் பேசிட்டு அப்புறம் அவனு எந்த ஒரு ஊருக்குள்ள இருந்தான். அந்த ஊருக்குள்ள போனோம்னா அந்த ஊருக்கு இடம் விட்டுதானுங்களா. அப்புறம் நாங்க திருப்பி 18 போலீஸ் அங்கேருந்து அந்த லோக்கல் போலீஸ் எல்லாரும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி ஃபுல்லா இவங்க பந்தோஸ் பண்ணி அன்னைக்கு கல்யாணம் நடக்க போதும் நாள். அன்னைக்குதான் தாலி கட்டுறோம், கட்டி இருக்கணும். அதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டானா. அப்புறம் தான் அந்த போலீஸ் இங்க வந்து அப்புறம் லாஸ்ட் எனக்கு ஒரு டவுட் எனக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க சார். நீங்க நமக்கு ஒரு ப்ரூஃப் நாளைக்கு என்னன்னா எந்த ஒரு தகராறும் உங்களுக்கு அது ஒரு சொந்தத்துல யாருக்கோ கல்யாணம் பண்ணக்கூடிய அது ஒரு ப்ரூஃப் தான் நமக்கு. இது இந்த புத்தி யாரு நாங்க சொல்லலாம், அவங்களுதான் சொல்லலாம். அப்புறம் நாங்க சொல்ல சரி ஓகே அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டோம், அந்த ப்ரூஃப் இருக்குது. இது 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 எனக்கு தெரிந்த விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது யாரு டைலாக் அபோர்ஷன் பண்ணது இது பண்ணது எனக்கு தெரியாது. நான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க, மெடிக்கல் இது பண்ணிக்கோங்க சொன்னாங்க. இட்ஸ் நாட் மைன். திஸ் இஸ் நாட் யுவர் வாய்ஸ். இல்ல நான் என்ன சொன்னேன், இது உங்க வாய்ஸ் இல்ல தெரியுமா? இந்த மாதிரி நம்ம இந்த தகராறு போய் இருக்கு இந்த மாட்டுக்கு அடுத்த என்னன்னா என்ன ஒரு லோக்கல்ல நம்ம போகணும்னா 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ண நமக்கு ஒரு நான் பேச மாட்டேன். அது அவர் வாய்ஸ் இல்லையா? எந்த வாய்ஸ் கிடையாது, நான் பேச மாட்டேன், எந்த டயலாக் கிடையாது. நான் இவ்வளவு அதையும் ப்ரூவ் பண்ணியாச்சுனா இல்ல இது உங்க வாய்ஸ் தான். இல்ல இவ்வளவு நான் எனக்கு தெரியல நான் பேசினேன் அப்படின்னு. எந்த ஸ்லாங் அப்படியே இல்ல. இட்ஸ் நாட் மை ஸ்லாங். இப்ப இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன், கேட்ட உடனே சொல்ல வேண்டியது இல்ல. நான் வேற யாரோ பேசுனீங்க திருப்பதி கதை சொல்லும்போது எனக்கு தெரியல என்ன திருப்பதி கதை. எந்த ஸ்லாங்கே கிடையாது அது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. படிச்சுட்டு இருந்தியாமா நீ? படிக்கிறதுல விருப்பம் இல்லையா உனக்கு? விருப்பம் இருக்குங்க. ஏன் நிறுத்தினாங்க? படிச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க, அதனால அவங்க சைடு கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணாங்க. உன் பேர் என்னம்மா? சுமித்ரா. சுமித்ரா, உனக்கு எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, இந்த சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும், புரியுதா? இப்போ ஒன்று அநியாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே இதுல இருக்குமா. இது வாயால சொல்றது கிடையாது. அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாருல உனக்கு, எதுனா இந்த டேட்டை வச்சு பேசுன்னு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் இது வந்து நீ என்ட்ரியில சொல்றது, இதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட், இதை வந்து ப்ரூஃபாவே எடுக்க முடியாது. இதை உனக்கு சொல்லி கொடுத்து சொல்ல சொன்ன டேட்டு, டாக்டர் இங்க ராங் டேட் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இதுதான் ப்ரூஃப். ஜூலை மாசத்துலேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசமும் எவ்வளோ மந்த் ப்ரெக்னன்சின்னு கிளீனாக போட்டிருக்காங்க. டிசம்பர் எண்ட் இல்லைன்னா ஜான்வரியில யூ ஹவ் கன்சீவ்ட். இது கிளீனா சொல்றது. அதுக்கு யாரு காரணம்? மார்ச்ல தான் மேம் கல்யாணம். அதெல்லாம் சும்மா, தட்ஸ் ஆல் சும்மா.
மார்ச்ல தான் கல்யாணம் எல்லாம் ஆச்சு. சொல்லிட்டாங்கம்மா, ஜனவரில சும்மா மார்ச் சொல்லிட்டு இருக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் கம் அவுட். சும்மா டோன்ட். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது சுமித்ரா அத பத்தி இல்ல. அங்க வெளியே அங்கேருந்து சொல்லி கொடுத்துட்டு இங்க பேசுறது கேட்கறதுக்காக எனக்கு நான் யாரும் இங்க சொல்லி உட்கார்ந்து- கொடுக்கல மேடம். எனக்கு என்ன நடந்தது திருப்பதியில? என்ன நடந்தது? யார் அது? எதுக்கு திருப்பதி போன? திருப்பதிக்கு நான் உன் எதுக்கு வாழ்க்கையில போகணும்? என்ன நடந்தது? நீ உண்மையை சொல்ற. நான் படிச்சுட்டு தான் மேடம் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இல்ல வேற என்ன மேம் பண்ண போறோம் நானு? எப்படி நீ டிசம்பர்ல கன்சீவ் ஆவ? மார்ச்ல கல்யாணம்னா டிசம்பர்ல நான் எப்படி மேம் கன்சீவ் ஆகும்? அது சொல்லியிருக்காங்களே கிளீனா. டிசம்பர் எண்ட் ஆர் ஜான்வரி யூ ஹவ் கன்சீவ்ட். என்ன ப்ராப்ளம்? எதுக்காக ஒன்னு அவசரப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? ஏன் போய் சொன்னீங்க? திருப்பதிக்கு எதுக்கு போன? திருப்பதிக்கெல்லாம் நான் போல வேற மேடம். எந்த ஊருக்கு போன? நான் யார் அந்த எங்கேயுமே போல. பையன்? யார் அந்த உன்னை பிரிச்சு பையன்? கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த பையன் யாரு? அது நான் இத 6th பாரு சுமித்ரா, இந்த கதை வேண்டாம், பொய் சொல்லாதே. யாரோ ஒருத்தர் ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வில் நாட் டெல் லைஸ். ஜூலை மாசம் உனக்கு 7 மாசம், ஆகஸ்ட் மாசம் 8 மாசம், செப்டம்பர் மாசம் 9 months. அது எப்படி மேடம் அவ்வளவு மந்த்ஸ் வரும்? அதுல போட்டிருக்கே கிளீனா போட்டு. நான் வாசிச்சு காமிக்கவா? அது எப்படி வரும்னா எனக்கு அது தெரியும், உனக்கு தான் தெரியும். தப்புமா இதெல்லாம்? நான் உண்மையா தானே மேம். எங்கம்மா உண்மையை சொல்ற நீ? அங்க பாரு. நாமளே வெளியே சுத்திக்க முடியாது. அப்படின்னு சொல்லு. இன்னைக்கு பொண்ணு பெற்றவங்கன்னா லேடிஸ் சைடுல பையன் ஒரு சின்ன பிரச்சனை பண்றான், இது பண்றான் அப்படின்னு எல்லாமே கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா யாரோட வாய்ஸ் அது? எல்லாரும் தூக்கி ரிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு யாருமே வெளியே இருக்க முடியாது. அதான் சொல்லுது இந்த இது யார் voice? படிக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு நானே என்ன தெரியும் போய் இல்ல அந்த பொண்ணு எந்த அங்கிள்? அங்கிள் பேர் என்ன? ஸ்டான்லி. ஆ? ஸ்டான்லி. ஸ்டான்லி அங்கிள் தானே அது? கேட்கோ. அதுக்கு முன்னாடி இன்னொருத்த கூட ஓடி போயிட்டுக்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொருத்த கூட போயிட்டு இவன் வந்து அபேஷனம் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 18 வயசு இவ்வளோ திரும்ப வேலை செய்யுதுன்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணுது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனை ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒத்துக்கினாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ப்ரூஃபும் இருக்குது. ஆமா இருக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? உனக்கு அறிவு இன்னைக்கு வந்து கேஸ் போடுறேன், அன்னைக்கு எல்லாம் பொண்ணை பாதுகாக்க வேண்டியதானே கேட்க மாட்டானவன். கேஸ் கொடுக்குறா, ஏன் பையன் மேல வந்து கேஸ் கொடுக்குறா, எல்லாம் பண்றீங்க, அன்னைக்கு உன் பொண்ணு உங்க பாதுகாத்து வச்சுக்க முடியாது கேட்க மாட்டாங்களா? இல்ல வந்துட்டு அது நான் என்ன பண்ண தெரியுமா, அது தெரிஞ்ச விஷயம் தான். இவங்களும் சொல்றது இல்ல, இவங்களும் மறைச்சு வைக்கிறது இல்ல. இவங்க சொன்னா அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அவனு சொல்றாரு, முருகன் சொல்றாரு, இது மாதிரி வந்து கணேஷ்க்கு எல்லா மேட்டரும் தெரியும், என் பொண்ணு ஓடி போனது தெரியும், யாரு கணேஷ்? மாமனார். இதெல்லாம் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வந்து ஏத்துப்பாங்களா? அப்ப ஏத்துப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. நீ ஒண்ணு திருப்பி இதை கலரி இது வந்து போயின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். 15 நாள்ல டெஸ்ட் போட்டு வந்து யாரும் அவமானப்படுறது? சொல், யார்? அந்த பையன் இல்லை, யார்? சொல், சொல்லுமா, தைரியமா சொல்லு. சொல்லு சுமித்ரா, சொல்லுமா, தைரியமா சொல்லு. எனக்கு தனியா சொல்லு.